பும்ரா ஆடினாலும் சரி ஆடலைனாலும் சரி ஹர்ஷ்தீப்பை உள்ளே கொண்டு வரதுக்கு மை ரெக்கமெண்டேஷன் இஸ் ஹர்ஷ்தீப். அவர் உள்ளே வந்தே ஆகணும். ஆகாஷ்தீப்பை விட ஹர்ஷ்தீப் ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு காரணம் லெஃப்ட் ஹேண்டருங்கிறது ஒன்று. ஆகாஷ்தீப்பும் கொஞ்சம் அடித்து போடுற ஆள். பும்ரா, சிராஜ், ஹர்ஷ்தீப். பும்ரா இல்லைன்னா சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, ஹர்ஷ்தீப். சிராஜை ட்ராப் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த டீமில் வந்து முதுகெலும்பு யாருங்க இருக்க மாதிரி எனக்கு தோணல. அவர் வந்து எடுத்து போட்டுக்கிறாங்க, வச்சுக்கிட்டோம். அவரும் பர்ஃபார்ம் பண்ணுவாருங்கிற நம்பிக்கையில் நானும் உட்காந்துருக்கேன். அவ்வளோதான். உங்ககிட்ட இருக்கிறது பெஸ்ட்டுங்கிறது ஸ்பின்னர் தான். என்ன கேட்டிங்கன்னா ஷார்துல் பிளேஸுக்கு நான் கண்டிப்பாக குல்தீப் யாதவ் தான் கொண்டு வருவேன். குல்தீப் யாதவ் இந்த மேட்ச்சு கண்டிப்பாக ஆடியே தீரணும். இந்த மேட்ச் குல்தீப் யாதவ் ஆடலைன்னா அது வந்து அநியாயம். என்னோட ஒப்பீனியன் நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் ரொம்ப மனசை கல்லாக்கிட்டு நான் முழுசாக சப்போர்ட் பண்ணுற ஒரு ஆளுக்கு ஒரு சின்ன கொஞ்சம் அகேன்ஸ்டாக பேசுகிற மாதிரி தான் தோணும். நானாக இருந்தேன்னா இந்த சுச்சுவேஷனில் நான் கேப்டனாக இருந்தேன்னா நான் சாய் சுதர்ஷனை ட்ராப் பண்ணுவேன். டொமஸ்டிக் பர்ஃபார்மன்ஸை வச்சு தான் கருண் நாயர் எடுக்கிறீங்க ஸ்குவாடில். ஆனால் டொமஸ்டிக்கில் அவர் ஆடின அதே ஆர்டரில் பேட்டிங் ஆர்டரில் ஆட்டம் கொடுத்துருக்கீங்களான்னு பார்த்தா இல்லை. நம்பர் 3 ஆடினவரை கொண்டு போய் நம்பர் 6 இறக்கி விட்டு அடிக்கலன்னு வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுட்டு இருந்தால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஜோஃப்ரா ஆர்ச்சரோட வருகை எந்த அளவுக்கு இன்னும் கூடுதல் பலம் சேர்க்கும் இங்கிலாந்துக்கு? பிரமாதமான அடிஷன். இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸலண்ட் அடிஷன். அவங்களோட சிக்னலே என்னன்னா ஒயிட் வாஷுக்கு அவங்க பிளான் பண்ணுறாங்கங்கிறது நல்லா தெரியுது. அவங்க இன்னும் ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு ஆர்ச்சர் மாதிரி ஆட்கள் கிட்ட போகிறாங்க அப்படின்னா அவங்க தே ஆர் கோயிங் டு கோ ஆல் அவுட். தே ஆர் கோயிங் டு பி ஆன் யூ. அப்படி தான் பார்க்கணும். நீங்கள் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒன்றும் கவலைப்படுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. ஆர்ச்சர் வரது வந்து இப்போ ஒரு பெரிய த்ரெட்டு தான். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பட் இந்தியன் போலிங்கை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிப்ளீட்டடாக இருக்குது. பும்ரா இல்லாத போலிங் ஸ்குவாடை என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியல. கஷ்டம்தான், ரொம்ப கஷ்டம்தான். இங்கிலாந்து இஸ் டெஃபினெட்லி ஸ்ட்ராங்கர். கிரிக்கெட் ஒன்லி நேயர்களுக்கு வணக்கம். இங்கிலாந்து வெஸ்ட் இந்தியா செகண்ட் டெஸ்ட் தொடங்க போகுது. ஸோ இதுக்கு என்ன மாதிரி காம்பினேஷன்லாம் இருக்க போகுது, இல்லை என்ன சேஞ்சஸ்லாம் இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி நம்மகிட்ட பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு கிரிக்கெட் அனலிஸ்ட் ரமேஷ் சார் இருக்காரு. அவர் கூட பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் ஈஸ்வர். சார், செகண்ட் டெஸ்ட்டில் நிறையா மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. என்ன மாதிரி மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கொஞ்சம் டீட்டெயில் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக மாற்றங்கள் வரணும். இந்தியன் டீம் பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டாக ஃபர்ஸ்ட் மேட்ச் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது டெஃபினட்டாக சேஞ்சஸ் இருக்கணும். அந்த மாற்றங்கள் எந்த அளவுக்கு கொண்டு வருவாங்கங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம பேசுகிறது வந்து நடக்க போதா இல்லையாங்கிறது தெரியாது. ஆனால் இப்படி இருந்தால் பெட்டர் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயத்தை நான் சொல்லலாம். அந்த மாதிரி வேணால் பேசலாமே தவிர எப்படி நடக்க போகுதுங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போ வந்து பும்ரா செகண்ட் டெஸ்ட் ஆட மாட்டார்னு ஒரு பேச்சு அடிபட்டுருக்கு. அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு என்டையர் ஐபிஎல் சீசன்லேயே ஒரு 48 ஓவர் போட்ட ஒரு மனுஷனை ஒரே ஒரு டெஸ்ட் மேட்ச்சில் 44 ஓவர் போட வச்சுருக்காங்க. ஸோ அவர் ஒரு சீசனே ஒரு 5 நாளில் ஒரு 70 நாள் விஷயத்தை 5 நாளில் முடித்த மாதிரி ஒரு பண்ணினதுன்னா வந்து அவர் கொஞ்சம் ஒர்க்லோடு மேனேஜ்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது கொஞ்சம் ஒர்க்லோடு ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருந்தது ஃபர்ஸ்ட் டெஸ்ட் முடியும் போது. அப்படி இருக்கும்போது செகண்ட் டெஸ்ட் ஆடுவாரா இல்லையாங்கிறது அந்த டெஸ்ட் மேட்ச் முடியும் போதே ஒரு பேச்சு இருந்தது. இருந்தால் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கும் செகண்ட் டெஸ்ட்டுக்கும் நடுவில் ஒரு 8-9 டேஸ் கேப் இருந்தது. அதை வச்சு பார்க்கும்போது ஒரு குவைட் டீசன்ட் ஒரு ரெஸ்ட் பீரியட் தான் அது அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு அபிப்பிராயம் இருந்தது. மேபி பிட்வீன் செகண்ட் அண்ட் தேர்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 நாளோ 5 நாளோ தான் கேப் இருக்குது. அதனால் அது வேணால் தேர்ட் டெஸ்ட் லார்ட்ஸில் ஆட மாட்டாரா இருக்கும். ஸோ எக்பாஸ்டன் டெஸ்ட்டு வந்து பும்ரா ஆடுவாருங்கிற மாதிரி தான் ஒரு பேச்சு இருந்தது. பட் இப்போ திடீர்னு வர ஒரு செய்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் மேட்ச் செகண்ட் டெஸ்ட்டு ஆட மாட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது. இப்போ நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா பும்ரா இருந்தால் டீம் எப்படி இருக்கும், பும்ரா இல்லைன்னா எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். பும்ரா இருந்தால் அஃப்கோர்ஸ் நீங்கள் மாற்றங்கள் எதுவும் ஃபாஸ்ட் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இல்லைன்னு அப்படின்னு தான் சொல்லணும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பும்ரா ஆடினாலும் சரி ஆடலைனாலும் சரி ஹர்ஷ்தீப்பை உள்ளே கொண்டு வரதுக்கு நான் வந்து மை ரெக்கமெண்டேஷன் இஸ் ஹர்ஷ்தீப். அவர் உள்ளே வந்தே ஆகணும். யாருக்கு பதிலாக வரேன். பும்ரா ஒருவேளை இருந்தார்னா பிரசித் கிருஷ்ணாவுக்கு பதிலாக தான் அவர் வர முடியும். ஏன்னா சிராஜை ட்ராப் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த டீமில் வந்து முதுகெலும்பு யாருங்க இருக்க மாதிரி எனக்கு தோணல. அதனால் அவர் வந்து எடுத்து போட்டுக்கிறாங்க, வச்சுக்கிட்டோம். அவரும் பர்ஃபார்ம் பண்ணுவாருங்கிற நம்பிக்கையில் நானும் உட்காந்துருக்கேன். அவ்வளோதான். ஸோ சிராஜ் கண்டிப்பாக இருப்பார். பும்ரா இருக்கார், சிராஜ் இருக்கார். இந்த தேர்டு ஃபாஸ்ட் பவுலர்னு வரும்போது திருப்பியும் பிரசித் கிருஷ்ணா கிட்ட கொடுத்துட்டு
பேக் டு ஸ்கொயர் ஒன்று போகிறதுக்கு அந்த ஒரு சேஞ்ச் அவங்க பண்ணி பார்க்கணுங்கிறது என் அபிப்பிராயம். அந்த சேஞ்ச் வர பட்சத்தில் அது ஹர்ஷ்தீப்பாக இருக்கிறது பெட்டர்னு தோணுது. 2 ரீசன். ஒன்று, அவர் வந்து ஒரு நல்ல ஸ்விங் போலர், அது ப்ளஸ் ஒரு லெஃப்ட் ஹேண்டு, ஒரு வெரைட்டி இருக்கும் நம்மளுக்கு அட்லீஸ்ட்டு. அதனால பாலை கொஞ்சம் உள்ள தூக்கி போடக்கூடிய ஒரு ஆள். ஆகாஷ்தீப் ஒரு எக்ஸலண்ட் போலர், ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஜூனியர் ஷமின்னு நான் எப்போவுமே சொல்லுவார். பர்டிகுலர்லி அவரோட ரவுண்ட் த விக்கெட் அட்டாக் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ஒரு விக்கெட் டேக்கிங்காகவே இருக்கும். அது பார்த்து அவ்வளோ மினேசிங்காக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச போலர் வேறு. பட் இருந்தாலும் நான் வந்து ஆகாஷ்தீப்பை விட ஹர்ஷ்தீப் ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு காரணம் லெஃப்ட் ஹேண்டருங்கிறது ஒன்று. ஆகாஷ்தீப்பும் கொஞ்சம் அடித்து போடுற ஆள், கொஞ்சம் அடிக்கிற ஆள். இவர் வந்து கொஞ்சம் உள்ளே தூக்கி போடுற ஆள். பட் நான் அன்றைக்கி போன இன்டர்வியூவில் கூட நான் சொன்ன மாதிரி எவ்வளோக்கு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டு பாலை நீங்கள் ஏரில் நிற்க வைக்கும்போது அதுக்கு அந்த ஸ்விங் ஆகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த சான்சஸ் ஜாஸ்தி. அதனால ஒரு பிட் ஆஃப் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் ஏரில் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி போடக்கூடிய ஒரு ஆள் ஹர்ஷ்தீப். அதனால நான் ஹர்ஷ்தீப்பை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். பும்ரா, சிராஜ், ஹர்ஷ்தீப். பும்ரா இல்லைன்னா சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, ஹர்ஷ்தீப். அதுதான். ஓகே. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிட்வீன் சிராஜ் அண்ட் பிரசித் கிருஷ்ணா நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் நான் என்ன பதில் சொல்லுவேன்னு தெரியும். நான் வந்து கண்டிப்பாக பிரசித் கிருஷ்ணாவை தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். காரணம் என்னென்னா, பிரசித்தோட போலிங் அட்லீஸ்ட் அந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட்டை பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு டே அவர் கொஞ்சம் அந்த முதல் 4 நாளில் நடந்த தப்பெல்லாம் பண்ணுறதெல்லாம் நிவர்த்தி பண்ணி லாஸ்ட் டே வந்து 5th டே மார்னிங் அவரோட போலிங் வந்து ரொம்ப நல்லா வந்தது. அது ரியலைஸ் பண்ணிட்டாருன்னு எனக்கு தோணுது. அதனால் இந்த சமயத்தில் அவருக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கணுங்கிறது தான் நான் விரும்புவேன். பட் இன் எனி கேஸ் சிராஜ் கண்டிப்பாக ஆடுவாருங்கிற பட்சத்தில் பிரசித் கிருஷ்ணாவுக்கு பதிலாக ஹர்ஷ்தீப் ஆடுறது தான் நியாயமாக இருக்கும். நீங்கள் அந்த 4th சீமரை பற்றி தொடவே இல்லையே சார். 4th சீமர், 4th சீமருங்கிறது ஒரு ஆளை எடுத்து டீமில் வச்சுக்கிறது வந்து பேப்பர் வெயிட்டான்னு பேப்பர் பறக்காமல் பார்த்துக்கிறதுங்க. போலிங் கொடுக்கணும். இப்போ நீங்கள் சீமர்னு எடுத்தீங்களோ போலிங் கொடுக்கலன்னா 6 ஓவர் கொடுப்போம், அதுவும் 2 ஸ்பெல்லாக கொடுப்போம் அப்படின்லாம் இருந்தால் திருப்பியும் பேசினதே பேச வேண்டாம், நிறைய பேசிட்டோம். பட் அந்த 4th சீமருங்கிறத நீங்கள் எடுக்கிறது வந்து சீமர், அவ்வளோதான். நீங்கள் அந்த எந்த அளவுக்கு யூஸ் பண்ண போகிறீங்கிறது தெரியாது. அன்லஸ் அதர்வைஸ் நீங்கள் 4 ஃபாஸ்ட் பவுலர் ஆடினால் ஒழிய பும்ரா, சிராஜ், பிரசீத் அண்ட் ஹர்ஷ்தீப், இந்த 4 பேர் ஆடினீங்கன்னா அது வேறு வழி கிடையாது, நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணும். பட் ஒரு சீமராக எடுத்து நீங்கள் ஷார்துல்லா, நிதிஷ்குமாராங்கிறத பார்த்து இந்த 2 பேரில் ஒரு ஆளை எடுக்கணுங்கிற பட்சத்தில் அவங்கக்கிட்ட இருந்து அவங்களோட போலிங்கை இந்த கேப்டன், இந்த மேனேஜ்மெண்ட் எப்படி யூஸ் பண்ணுவாங்கங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா முதல் டெஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்து பார்த்தா அவங்க சரியாக யூஸ் பண்ண மாட்டாங்க. அதனால இந்த 4th போலர், ஃபாஸ்ட் போலர் ஆர் சீமர் நீங்கள் சொன்ன மாதிரி அவர்கிட்டேருந்து போலிங் மூலமான கான்ட்ரிபியூஷன் அதிகமாக எதிர்பார்த்து ஏமாற வேண்டாம். இப்போ ஸ்பின் யூனிட்ல என்ன மாதிரி சேஞ்ச்லாம் இருக்கும், இல்லை ஜடேஜாவே கண்டினியூ பண்ணுவாங்களா? யா, எக்ஸலண்ட். நான் மறுபடியும் சொல்கிறேன், இங்கிலாந்துக்கு தான் போகிறோம். இங்கிலாந்து வந்து சீமிங் கண்டிஷன், ஒரு நல்ல ஒரு சீமர் இருந்தால், ஒரு பாலை ஸ்விங் பண்ணக்கூடிய ஒரு ஆள் இருந்தால் பெட்டராக ப்ரொபோசிஷனாக இருக்கும் அங்கேங்கிறதுலாம் மாற்று கருத்தே இல்லை. பட் இல்லையே, உங்ககிட்ட இல்லாத பட்சத்தில் என்ன பண்ணுவீங்க? ஒன்று இருக்கிற ஆளை வச்சுட்டு அந்த கண்டிஷனுக்கு போட தயார் பண்ணணும். அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட இருக்கிறதுல எது பெஸ்ட்டுன்னு பார்க்கணும். உங்ககிட்ட இருக்கிறது பெஸ்ட்டுங்கிறது ஸ்பின்னர் தான். நீங்கள் இன்னைக்கு இந்த வாட்டி இந்த ட்ரீமை எடுத்துகிட்டு போயிருக்கிறதுல இந்த கண்டிஷனுக்கு உகந்த ஒரு போலர்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை, எக்ஸப்ட் பும்ரா யாருமே இல்லை. இருக்கிறதுல எது உங்களோட ஸ்ட்ரென்த்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பின்னு தான் உங்களோட ஸ்ட்ரென்த்து. தைரியமாக ஸ்பின் ஆடணும். கண்டிப்பாக நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா ஷார்துல் பிளேஸுக்கு நான் கண்டிப்பாக குல்தீப் யாதவ் தான் கொண்டு வருவேன். குல்தீப் யாதவ் இந்த மேட்ச்சு கண்டிப்பாக ஆடியே தீரணும். இந்த மேட்ச் குல்தீப் யாதவ் ஆடலைன்னா அது வந்து அநியாயம். அதை பற்றி அப்புறம் கிரிக்கெட்டை பற்றி அவங்க யோசிக்கலன்னு அர்த்தம். இப்போ ஜடேஜாவை காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்களா இல்லை கண்டினியூ பண்ணுவாங்களா? யாரு? ஜடேஜாவை காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்களா இல்லை கண்டினியூ? ஜடேஜா இன்னும் ஆடுவார். ஜடேஜா வந்து அவருடைய, நான் அடிக்கடி சொல்கிறேன், இப்போலாம் அவருடைய இந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாருன்னா அவரை ட்ராப் பண்ணக்கூடிய காலம் ரொம்ப வெகு தொலைவில் இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன். இன்றைக்கும் அதை சொல்கிறேன். பட் ஹேவிங் செட் தட், இன்றைக்கி இருக்கிற டீம் கண்டிஷன் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஜடேஜா மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆள் வேணும், கண்டிப்பாக வேணும். ஜடேஜாவோட இடத்துக்கு இன்னொரு ஆளை நீங்கள் கொண்டு வருதுங்கிறது வந்து இப்போதைக்கு வேண்டாம். ஜடேஜா அட்லீஸ்ட் இந்த மேட்ச் அவர் ஆடணும் அப்படிங்கிறத மாதிரி தான் என்னோட அபிப்பிராயம். நீங்கள் ஜடேஜா வேணும், பட் அதுக்கு பதிலாக இன்னொரு ஸ்பின்னரை நான் உள்ளே கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாஷிங்டன் சுந்தரம் உள்ளே கொண்டு வரத்துக்கு எங்கேயாவது அகாமடேட் பார்க்கலாமே தவிர ஜடேஜா இடத்துக்கு இல்லை, இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இல்லை.
இப்போ நம்ம லீட்ஸ் எடுத்து பார்த்தாலும் எட்பர்ஸ்டன் எடுத்து பார்த்தாலும் ரெண்டுமே லைக் டு லைக் சேம் பிச் தான், பேட்டிங் ஃபேவராக தான் இருக்க போகுது. அப்படி இருக்கும்போது பேட்டிங்கில் ஏதாவது மாற்றம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒன்று ஒன்றா வாங்கலாம். ஓப்பனிங் எடுத்து பார்த்தீங்கன்னா யசஸ்வி செஞ்சுரி அடித்த ஒரு ஆள் ட்ரா பண்ண போகிறது இல்லை. கேஎல் செஞ்சுரி அடித்த ஆளை ஒரு ட்ரா பண்ண போகிறது இல்லை. சாய் சுதர்ஷன் அப்படி வைங்க. அடுத்தது கில் கேப்டன் செஞ்சுரி அடித்த ஆள் ட்ரா பண்ண போகிறது இல்லை. ரிஷப் பந்த் பேக் டு பேக் செஞ்சுரி பேச்சே கிடையாது. அடுத்தது கருண் நாயர். இவ்வளோ தான், இதுதான் உங்களோட பேட்டிங். இப்போ நீங்கள் பேசுகிறதா இருந்தால் ரெண்டு பேரை பற்றி தான் பேசணும், சாய் சுதர்ஷன் அண்ட் கருண் நாயர். ஸோ இந்த இடத்துல இந்த ரெண்டு பேருக்கும் இன்னொரு சான்ஸ் கொடுக்கறதா, இல்லை இதை நம்ம வேற ஏதாவது யூஸ் பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, என்னோட ஒப்பீனியன் நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் ரொம்ப மனசை கல்லாக்கிட்டு நான் முழுசாக சப்போர்ட் பண்ணுற ஒரு ஆளுக்கு ஒரு சின்ன கொஞ்சம் அகேன்ஸ்டாக பேசுகிற மாதிரி தான் தோணும். நானாக இருந்தேன்னா இந்த சுச்சுவேஷனில் நான் கேப்டனாக இருந்தேன்னா நான் சாய் சுதர்ஷனை ட்ராப் பண்ணுவேன். சாய் சுதர்ஷனுக்கு கண்டிப்பாக ரெஸ்ட்டு கொடுப்பேன். ஏன்னா இஸ் வெரி யங். இன்னும் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த எரேனாவில் ஒரு டெஸ்ட் எரேனாவில் உள்ளே வந்த உடனே ஒரு பையன் எப்படி வந்து செட்டில் ஆகுறான் அப்படிங்கிறத நீங்கள் புதுசாக வந்த ஒரு ஆள் எப்படி வந்து செட்டில் ஆகுறாருங்கிறத நீங்கள் பார்க்கும்போது சாய் சுதர்ஷன் கிட்ட கொஞ்சம் ஒரு பிட் ஆஃப் அவசரம் தெரியுது. அந்த அவசரம் வந்து ஒயிட் பால் அவசரம். அது அந்த ஒயிட் பால் அவசரம் அவர்கிட்ட இருந்து போகணும். டெஃபினட்டாக வெரி ஸ்மார்ட் கை, எக்ஸலண்ட் கிரிக்கெட் இருக்குது அவர்கிட்ட, அதில் சந்தேகமே கிடையாது. கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். அந்த மாதிரி இடத்துல நான் அவரை ட்ராப் பண்ணிவிட்டு நிதிஷ்குமார் ஆடுவேன் அந்த இடத்துல. ஏன்னா நான் ஷர்துல் பிளேஸுக்கு ஸ்பின்னரை சொல்லிட்டேன். ஸோ அந்த இடத்துக்கு நிதிஷ்குமார் வந்து சாயை ரீப்ளேஸ் பண்ணலாம், பட் நாட் அட் நம்பர் 3. அந்த மாதிரி சமயத்தில் கருண் நாயரை நம்பர் 3 அனுப்புவேன். ஏன்னா நீங்கள் டொமஸ்டிக் பர்ஃபார்மன்ஸை வச்சு தான் கருண் நாயர் எடுக்கிறீங்க ஸ்குவாடில். ஆனால் டொமஸ்டிக்கில் அவர் ஆடின அதே ஆர்டரில் பேட்டிங் ஆர்டரில் ஆட்டம் கொடுத்துருக்கீங்களான்னு பார்த்தா இல்லை. அவர் டொமஸ்டிக்கில் ஆடினது பூரா நம்பர் 3, மோஸ்ட்லி நம்பர் 3 பேட்ஸ்மேன் தான் அவர். ஸோ அவர் நம்பர் 3 ஆடினவரை கொண்டு போய் நம்பர் 6 இறக்கி விட்டு அடிக்கலன்னு வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சிட்டு இருந்தால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஸோ நம்பர் 3 ஆட விடுங்க, அவரை எப்படி இருக்காருன்னு பார்க்கலாம். இப்போதைக்கு போட வேண்டாம். கருண் நாயரை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்டு ஒரு மாதிரி ஒரு அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்டு கையில் இருக்கிறது நல்லது. 33 வருஷம் வயசாகிடுச்சு அவருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷமாக கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காரு. ஆக்டிவ் கிரிக்கெட்டில் இருக்கிற ஒரு ஆள். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக உண்டு. அதனால் அவரை யூஸ் பண்ணுறது தான் பெட்டர். சாயோட இடத்துல நம்பர் 3 அவரை ஆட வைக்கணும். நிதிஷ்குமார் உள்ள வரத்துக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இந்தியாவோட சேஞ்சஸ் என்னன்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்படியே நம்ம இங்கிலாண்டோட 11ல் பார்த்தோம்னா ஜோஃப்ரா ஆர்ச்சரோட வருகை எந்த அளவுக்கு இன்னும் கூடுதல் பலம் சேர்க்கும் இங்கிலாந்துக்கு? பிரமாதமான அடிஷன். இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸலண்ட் அடிஷன். அவங்களோட சிக்னலை என்னன்னா ஒயிட் வாஷுக்கு அவங்க பிளான் பண்ணுறாங்கங்கிறது நல்லா தெரியுது. ஏன்னா நீங்கள் இன்னும் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆஷஸ் இருக்குது அவங்களுக்கு. இங்கிலாந்துக்கு வந்து அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியா ஒரு பெரிய சீரீஸ் ஒன்று பாக்கி இருக்குது. அதுக்கு அவங்க தாங்களே தயார்படுத்திக்கிறாங்கங்கிறது நல்லா தெரியுது. சாதாரணமான ஒரு போலிங் டீமை வச்சுட்டு 20 விக்கெட் எடுத்த ஒரு ஸ்குவாடு ஆர்ச்சர் மாதிரி ஒரு ஆளை உள்ளே கொண்டு வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த போலிங் நம்ம போன தடவை பேசின மாதிரி அவங்களோட போலிங் டீம் வந்து போலிங் ஸ்குவாடுன்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஸ்குவாடை விட மட்டமானது தான், இன்ஃபீரியர் தான் அது. அதை வச்சுட்டு அவங்க 20 எடுத்தாங்க. அதை விட பெட்டர் ஸ்குவாடு நம்மளால் எடுக்க முடியலையே அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்குவாடை வச்சுட்டு அவங்க இன்னும் ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு ஆர்ச்சர் மாதிரி ஆட்கள் கிட்ட போகிறாங்க அப்படின்னா அவங்க தே ஆர் கோயிங் டு கோ ஆல் அவுட், தே ஆர் கோயிங் டு பி ஆன் யூ. அப்படி தான் பார்க்கணும் நீங்கள். அதனால தான் சொல்கிறேன், அந்த மாதிரி ஒரு போலர் வரும்போது கருண் நாயர் மாதிரி ஒரு ஆள் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆள், நின்று ஆடக்கூடிய ஒரு ஆள், தள்ளி ரன் எடுக்கக்கூடிய ஆள், வந்த உடனே பவுண்டரிஸ் எதிர்பார்க்காம பால் அங்கங்கே நிறுத்திட்டு ரன் ஆடக்கூடிய ஒரு ஆள், அந்த மாதிரி ஒரு ஆள் மேலே இருக்கிறது நம்பர் 3ல் இருக்கிறது பெட்டர்னு தோணுச்சு. அதுக்காக தான் நான் கருண் நாயர் நம்பர் 3க்கு ரெக்கமெண்ட் பண்ணேன். ஜோஃப்ரா ஆர்ச்சர் டீமுக்குள்ளே வருதுங்கிறது இங்கிலாந்துக்கு வந்து மிகப்பெரிய சக்தியாக தான் இருக்கும். இப்போ ஜோஃப்ரா ஆர்ச்சரை இன்க்ளூட் பண்ணுறாங்கன்னா யாருக்கு பதிலாக அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணுவாங்க? கஷ்டம் தான். கார்ஸ் நல்லா போட்டிருக்காரு, ஜோஷ் டாங் நல்லா போட்டிருக்காரு. பட் ஜோஷ் டாங் மேலே தான் கத்தி விழுன்னு எனக்கு தோணுது. யார் கண்டா? பட் உங்களுக்கு வந்து எக்ஸ்பாஸ்டனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு லேட் ஈவினிங் ஆஃப் செகண்ட் ஆஃப் 4th டே 5th டே கொஞ்சம் எப்போவுமே கொஞ்சம் டேர்ன் இருக்கும். அதை மனசில் வச்சுட்டு பஷீரை ரீட்டைன் பண்ணுறாங்களா, இல்லை பஷீர் இடத்துக்கு ஆர்ச்சரை உள்ளே கொண்டு வந்துட்டு ஆல் அவுட் பேஸ் அட்டாக் போகிறாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். என்னோட ஒப்பீனியன் நீங்கள் கேட்டிங்கன்னா ஐ வில் கண்டினியூ வித் பஷீர். ஐ வில் டேக் ஆர்ச்சர் இன் பிளேஸ் ஆஃப் ஜோஷ் டாங்.
இப்போ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பார்த்துட்டோம் நம்ம. 2 பேரோட பவுலிங் யூனிட் அண்ட் பேட்டிங் யூனிட் எப்படி இருக்குங்கிறது நமக்கு ஓரளவுக்கு தெரியும். கம்பேர் டு இப்போ நிறைய சேஞ்சஸ் சொல்லியிருக்கீங்க நீங்க. இதுல இப்போ கம்பேர் பண்ணும்போது எந்த டீம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு நீங்க ஃபீல் பண்றீங்க இப்போதைக்கு செகண்ட் டெஸ்ட்டுக்கு? இதை பற்றி பேச்சே இல்லை ஈஸ்வர். நம்ம வந்து பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. எனக்கு எந்த டவுட்டுமே கிடையாது. இன்னும் கூட 2 பேர் பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா, இன்னும் கருண் நாயருக்கு ஒரு 50 அடிச்சிட்டாருன்னா இதோட கலர் இன்னும் மாறும். நீங்கள் வந்து அந்த ஸ்டைலே மாறும் நீங்கள் சொல்ல போனால். ஸோ நான் அதை ரொம்ப ஹோப்ஃபுல்லாக எதிர்பார்த்துட்ருக்கேன். கருண் நாயர் பர்ஃபார்ம் பண்ணணும், அவர் கிளிக் ஆகணும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்ருக்கேன். அந்த மாதிரி ஆச்சுன்னா இந்தியன் டீமோட பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆல்தோ 20 விக்கெட் கொடுத்தாங்க அப்படிங்கிறது இருந்தால் கூட அது வந்து டாப் ஆர்டர்னால இல்லை, பாட்டம் ஆர்டர்னால தான் அது பண்ணுது. எனிவே அப்படி இருந்தால் கூட நீங்கள் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒன்றும் கவலைப்படுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. ஆர்ச்சர் வருது வந்து இப்போ ஒரு பெரிய த்ரெட்டு தான், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பட் இந்தியன் போலிங்கை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டிப்ளீட்டடாக இருக்குது. பும்ரா இல்லாத போலிங் ஸ்குவாடை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. கஷ்டம்தான், ரொம்ப கஷ்டம்தான். இங்கிலாந்து இஸ் டெஃபினெட்லி ஸ்ட்ராங்கர். இப்போ இந்த எட்பஸ்டன் நம்ம எடுத்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 8 மேட்ச் இந்த டெஸ்ட் நம்ம இந்தியா வந்து விளையாடி இருக்கும். அதில் 8ல் 7 வந்து தோற்றுருக்கும், 1 மட்டும் ட்ராப் பண்ணியிருக்கோம் கபில் தேவ் 1986. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ரெக்கார்டு தான் இருக்குது இங்கிலாந்துக்கு அந்த கிரவுண்டில். இந்த சரித்திரத்தை மாற்றுவாங்களா இந்தியா? இப்போ ரீசெண்டாக எல்லாமே சரித்திரங்கள் மாற்றப்பட்டு கொண்டு தானே வருது. அந்த நம்பிக்கை நம்ம வச்சுப்போமே. 18 வருஷமாக கப் அடிக்காத ஆர்சிபி கப் அடித்தாங்க. ஓகே. வேர்ல்டு கப்புங்கிறத ஒரு பேச்சே இல்லாமல் எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்தது சவுத் ஆப்பிரிக்கா கப் அடிச்சுட்டு போனாங்க. அதாவது சில எதிர்பார்க்காத விஷயங்கள் இது வரைக்கும் அந்த கையை விட்டு போயிட்டே இருந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. இது வரைக்கும் கையை விட்டு போயிட்டே இருக்கிற இன்னொரு விஷயம் வந்து எக்பாஸ்டனில் இந்தியாவோட பின்னு நடக்கும்னு எதிர்பார்ப்போமே. ஏன்னா இப்போ ரீசெண்டாக நம்ம இந்தியன் டீம் எடுத்து பார்த்தோன்னா வச்ச எல்லா ரெக்கார்டையும் உடச்சிட்டு தானே வந்திருக்காங்க. அதுதான் ஒரு நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். அது பார்க்கலாம், நல்லா ஆடுவாங்க. ஒரு வேளை குல்தீப் யாதவோட வரவு வந்து ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டை கொடுக்குதாங்கிறத பார்க்கலாம். 2027 வரைக்கும் கௌதம் கம்பீர் தான் இந்தியன் டீமோட ஹெட் கோச்சாக இருப்பார் அப்படின்னு சொல்லி பிசிசிஐ வட்டாரத்துலேருந்து ஒரு நபர் வந்து தகவல் சொல்லியிருக்காங்க. இது வந்து ரீபில்ட் பண்ணுற டீம் கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நிறையா டெஸ்ட் சீரியஸ் அவரோட தலைமையில் தோற்றுருக்கு. கஷ்டம் தான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்பீரோட டெஸ்ட்டு ரெக்கார்டு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 3, அங்கே ஒரு 5, 8, இதில் ஒரு ஃபஸ்ட்டு 9 மேட்ச் அவர் லீட் பண்ணியிருக்காரு. ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்காரு. லீட் பண்ணியிருக்காருன்னு சொல்லக்கூடாது, 9 மேட்ச் கோச்சாக இருந்திருக்காரு. ஒரு மேட்ச் தான் இந்தியாவுக்கு ஃபேவரபுளாக இந்தியாவோட பின் நடந்திருக்கு. ஒரு அங்கே ஆஸ்திரேலியாவில் 3-1, அங்கே ஒரு 3-0. ஸோ ஒரு பெருசாக வெளியில் பெருமையாக காலரை தூக்கி விட்டு பேசக்கூடிய ஒரு பர்ஃபார்மன்ஸ்லாம் இல்லை. பட் ஹேவிங் செட் தட் அவரால் முடிஞ்ச வரைக்கும் அவர் ஏதோ ட்ரை பண்ணுற மாதிரி தான் தெரியுது. அது நம்ம மறுபடியும் இதை பேசியிருக்கோம். என்ன தான் நீங்கள் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணினாலும், என்ன தான் ஐடியா பண்ணாலும், குதிரையை குளத்துக்கு கூட்டிட்டு தான் போக முடியும். தண்ணி குடிக்கணும்னா குதிரை தான் குடிச்சாகணும். நம்ம போட்டு என்ன தான் அமைக்கினாலும் அதுக்கு குடிக்க முடியாது. குடிக்க மாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சதுன்னா தண்ணி உள்ளே இல்லை, அவ்வளோதான், உள்ளே போகாது. அப்படி தான் அந்த மாதிரி இருக்கணும். யூ கேன் ஒன்லி டேக் த ஹார்ஸ் டு த பாண்ட். ட்ரிங்கிங் வாட்டர் இஸ் இட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இல்லைன்னா ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி கொடுக்கலாம். இப்படி பண்ணுங்கன்னு சொல்லலாம், அப்படி செய்யுங்கன்னு சொல்லலாம். போய் கிரவுண்டில் போய் பெர்ஃபார்ம் பண்ணணும்ல. நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னா ஒருத்தர் ஸ்டூப்பிட்னு கத்திட்டு உட்காந்துட்டு இருப்பார். அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்து விட்டா மாதிரி இருந்தது. சூப்பர்னு சொல்லும்போதும் விஷயம் ஒன்றும் நடக்கலை. ஸோ எங்கே மிஸ்டேக்கு இதெல்லாம் பார்த்து அவர் உட்காந்து கம்பீர் வந்து இது எல்லாத்தையும் அந்த ஓட்டைகளில் ப்ளக் பண்ணுவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். பண்ணி தான் ஆகணும். இதில் வந்து இப்போ கம்பீரை இப்போ நம்ம எடுத்துப்போமே, இந்த சீரீஸ் முடிஞ்ச உடனே கம்பீரை டெஸ்ட் இதுலேருந்து தூக்கிடுறாங்க, கோச்சாக தூக்கிடுறாங்க. வேற ஒரு எக்ஸ் வராருன்னு வச்சுப்போமே. வரக்கூடிய எக்ஸு உள்ள நுழைஞ்சதுலேருந்து பர்ஃபார்ம் பண்ணுவாருங்கிறதுக்கு என்ன கேரண்டி? கம்பீர் வரும்போதும் எதிர்பார்த்தோம், நல்லா தான் பண்ணுவார்னு எதிர்பார்த்தோம். டிராவிட் இருக்கும்போதும் எதிர்பார்த்தோம், நல்லா தான் பண்ணுவார்னு எதிர்பார்த்தோம். டிராவிட் நல்லா பண்ணினாரான்னு கேட்டால் இந்த அளவுக்கு தோக்கலையே தவிர நல்லா பண்ணினாரா? WTC ஃபைனல்ஸ் வரைக்கும் போயிட்டு ஜெயிச்சிட்டாரா? கொஸ்டின்ஸ் வரும். நீங்கள் கேட்கணும்னு ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு ஆளை பற்றி நீங்கள் வந்து அகேன்ஸ்டாக பேசணும்னு நினச்சா எப்படி வேணாலும் பேசலாம். ஃபாராக பேசணுன்னா எப்படி வேணாலும் பேசலாம். பட்டிமன்றம் நடத்துகிற மாதிரி தான். இந்த பக்கமும் உட்காந்து பேசலாம், அந்த பக்கமும் உட்காந்து பேசலாம். ஸோ நீங்கள் வந்து ரவி சாஸ்திரி எக்ஸலண்ட்டாக பண்ணாரா? அவர் அஸ்வினுக்கு பண்ணதெல்லாம் நியாயம் தானா அப்படின்னு பேசிட்டு போனால் நெகட்டிவாக எடுத்துகிட்டு போகலாம். பட் அவரோட டீம் அவர் கோச்சாக இருக்கும்போது
கோலியோட கேப்டன்சியில் இப்போ ரிசல்ட்ஸ் நல்லா ஃபேவரபுளாக வந்திருக்கு. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா நல்லா பண்ணார் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் ப்ளஸ் மைனஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். கம்பீரை பொறுத்த வரைக்கும் நிறைய மைனஸ் இருக்குது. அதனால நம்ம அதை பற்றி கொஞ்சம் பேசுகிறோம். போர்டுக்கு கம்பீர் மேலே இன்னும் நம்பிக்கை இருக்குது. இன்னும் 2027 வரைக்கும் இருக்கட்டும் அவர். இது வந்து ஒரு ரிவைவல் பீரியட், நியூ ஈரா, அது புது டீம் ஒன்று ஜெல் ஆகிட்டு வருது. இதோட பொறுப்பு வந்து ரொம்ப ஜாஸ்தி. இந்த மாதிரி சமயத்தில் ஏற்கனவே இருந்த ஒரு 2 சீசனாக இருக்கிற ஒரு ஆளை தூக்கிட்டு புதுசாக ஒரு ஆளை கொண்டு வந்தால், டீமும் புதுசு கோச்சும் புதுசு அப்படின்னு இருந்தால் அது சரியாக எங்கேயாவது முட்டி மோதிட்டு நிற்க போகுது. அதனால நோன் டெவில் இஸ் பெட்டர் தன் அன்னோன் ஏஞ்சல்வாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு தெரிஞ்ச பேய் தெரியாத தேவதையை விட பெட்டர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தெரிஞ்ச பேயே இருக்கட்டும்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணுறாங்களோ என்னன்னு தெரியல. குட், ஒரு வகையில் என்னை பொறுத்த வரைக்கும் குட். சரி, நான் வந்து கம்பீர் மேலே எந்த குறையும் நான் சொல்ல மாட்டேன். நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுறதுல உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கா, அவருடைய பிளானில் ஏதாவது தப்பு இருக்கா? அந்த கேப்டனுக்கு ஹி ஹஸ் காட் எவரி ரைட் டு புட் இஸ் ஃபுட் டவுன். நான் வந்து நீங்கள் 1000 தான் சொல்லு, உள்ளே போய் பர்ஃபார்ம் பண்ண போகிறதுன்னா, இந்த டீமை வழி நடத்த போகிறதுன்னா, நான் தயவு செஞ்சு நான் சொல்கிறது கேளு. நான் இந்த மாதிரி பண்ணுறது, எனக்கு இந்த பிளேயருக்கெல்லாம் இந்த பிளேயர் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரம் கேப்டனுக்கு இருக்குது. ரோஹித் சர்மாவுக்கு இருந்தது, செஞ்சாரா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா அவர் ரிசல்ட்டை பார்த்தா அவர் ஒருவேளை கம்பீர் சொல்றதுக்கு ஆப்போசிட்டாக செஞ்சு தோத்தாரா, கம்பீர் சொன்னதை செஞ்சதுனால தோத்தாரா, நம்மளுக்கு தெரியாது. நடக்குதா 2 பேருக்குள்ள ஆமிக்கபிளாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா, அதுதான் பார்க்கணும். நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குங்கிறது பாட்டம் லைன் பர்ஃபார்மன்ஸில் தான் இருக்குது. ஜெயிக்கிறாங்களான்னு பார்க்கணும். அதையும் மீறி ஜெயித்தாலும் சரி தோத்தாலும் சரி ஒரு லாங் ரன்னு கொடுக்க போகிறோம், 27 வரைக்கும் அவர் தான் இருக்க போகிறாருன்னு போர்டு நினச்சாருன்னா ஃபைன், இட் இஸ். இது போர்டு தானே நான் டிசைட் பண்ண போகுது. இப்போ செகண்ட் டெஸ்ட் யார் பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? அதான் முதலே சொல்லிட்டேன், இங்கிலாந்து இஸ் மச் ஸ்ட்ராங்கருங்க. பும்ரா ஆடலைன்னா எழுதியே வச்சுக்கோங்க. பும்ரா ஆடினா கொஞ்சம் ஒரு ஃபைட் இருக்கும். எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுப்பீங்க? நான் டெஃபினட்டாக நான் 65-35 கொடுப்பேன். 65 இன் ஃபேவர் ஆஃப் இங்கிலாந்து. பும்ரா ஆடினா. ஓகே, அப்பவும் ஜெயிக்கிறதுக்கான ஆமாம்மா ஃபைட் இருக்கும். 35க்கு சான்ஸ் இருக்குது பும்ரா ஆடினா. ஓகே, இல்லைன்னா 75-25. ஓகே சார், பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியாது நமக்கு. இன் ஃபேவர் ஆஃப் இங்கிலாந்து தான் கொடுக்குறீங்க எல்லாருமே. நான் இது வரைக்கும் கேட்டது பார்த்தது எல்லாருமே. இந்த சரித்திரத்தை இந்தியா மாற்றுறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் சார். இன்னும் கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.